மகாபரித்தொழில் பரவாயில்லை நம்முடைய சோதனை நல்லதாவே சோதரிக்கிறோம். அன்புகால கிரேட்டுகால சோத்திரம் மகா இறக்குங்கால சோத்திரம் மைனார் சமயத்துக்காக தடுத்து அடியார் கூட்டிச்சது ஆள் வைத்து வருகிற அன்பு செயல்கால சோத்திரம் சத்திரம் யாவே அடையாளம் பேசி கொண்டிருக்கிறதா சோத்திரம் அடையாளங்களை அற்புதம் நடத்தி கொண்டிருக்கிறதா சோத்திரம் கோயிலை சொத்தமாக்கி பேபிசாலை துரத்தி பாவ சாபத்தில் மனுமக்கள் ரட்சித்து அன்புகாவே பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆதி தேர்தல் அன்புகா அன்பு செயல்காக சோதரிகிறோம். அன்புகாவே உங்க ஜனங்களை அழிவிருந்து போனமாக ரட்சித்து அழியாமை கொடுத்து பலப்படுத்தி ஆதி தேர்தல் அன்புகாக அழிவில்லாத வழியை நடத்தி அன்புகாக சோத்திரம் அழியா ராஜ்யரா வழி நடத்தி அடியா ராஜ்யோடு குடியேற்றி போன சதாகாலம் ஆளுகையும் பாக்கியத்தை கொடுத்த சித்தவர்களாக நடந்துட்டு இருக்கிற மகத்தானுக்காக சோதரிக்கிறோம். மகா உன்னதமான கிரியலுக்காக சோதரம் அன்புகாவே வாக்குகளை நிறைவேறுவதற்காக சோதரம் வாக்குப்படியே ஆசிரித்து வருகிற அளவில்லாத ஆத்மாக்களுக்காக சோதரம் யாரான தாளமான ஆத்மாக்கள் கட்டளை வாக்குகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அன்புகாவே அன்பு செயலுக்காக அன்பு நிறைந்த கிரியலுக்காக உருக்கமான கிரியலுக்காக சோதரிக்கிறோம். இன்றைய தினம் கூட ஜனங்கள் சந்தித்து அமிதமாக கிரியடம் ஆசிரிக்க முடியாது கடந்து கொண்டிருக்கிறதா சோதரம் எல்லா ஜனங்களுமே தரிசனத்திற்காகவே கண்டுகொள்ள அனுபவத்திற்காக அவிசுவாசமான கிரியாகிய பாவ கிரியிலிருந்து அழிவுக்குரிய நேரத்துக்கான சகல கேட்டது போடுவா ரட்சிக்கப்பட்டவா தீர்த்ததுக்காக ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனுபவத்தை சொந்தமாக உலகத்தில் வாழ்த்துக்காக ஜனங்கள் எல்லாருக்கும் சொந்த ஜனங்களாக உங்க ஜனங்களாக பரிசுத்த ஜாதியாக உங்களுக்கு பிரியமானதாக சித்தம் செய்வதாக பரவராஜ்யத்தின் அவகாசம் வாழ்த்துக்காக இவராஜ்யங்கள் ஏராளமாக பெற்று சொல்லுவாய் பிழைத்து வார்த்தை கேட்ட கேட்ட அனுபவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து ஆபரான் சந்திரா உலகத்தில் பிழைத்து அன்புகாவே வரியை எடுத்து குதிரை கொடுத்தாரு திருமாப்பூர் வாழ்த்துக்காக எல்லாருக்கும் கெஞ்சிரும் எல்லாத்துமே பேர் வர சந்தித்தலும் வாழ்வுடைய லட்சியப்படுத்தலாக பின்மாற்றால் உடனே உறுப்பிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லவாக கிரீசி முடிய கெஞ்சிரும் வியாவே பரிசு குறைவோடு காணப்படுற ஜனங்கள் போனமான விடுதலை அனுபவத்தை அடைந்து பரிசுமான பூலப்படுத்த உலகத்தில் வாழ்த்துக்காக அன்புகாவே ஜனங்கள் எல்லாருக்கும் முடிய கெஞ்சிரும் சிறுவர் எல்லாரும் ஆதரிக்க முடிய கெஞ்சிரும் வியாவே அடையாளங்கள் அற்புதமாக நாம் துணைப்படுவதை கெஞ்சிரும் வராமல் தடப்பட்ட ஜனங்கள் சந்தித்து சாலைமாட்டி ஆத்மா கொண்டு அளவில்லாமல் ஆசிரிக்க முடிய கெஞ்சிரும் வியாவே வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறிக்கப்பட்ட சமயத்தில் வந்து அனுப்பிடுறோம் நாமத்தை பயப்படுத்த திருவேரக்கா தேவாரம் மேற்படிய சுனாமத்தில் ஜபங்கள் பிதாவே எல்லாரும் ஜபம் அப்பாவே சோதரம் நல்லதாவே சோதரிகிறோம் அன்புகா சிநேகத்துக்காக சோதரம் சத்திரம் பிதாவே அன்புகாவே நீருங்க வீட்டிற்காக சோதரம் ஆத்மாவுடைய சகல நிலையில் இருந்து ஆத்மா அவசியமான சகலாசங்களை யாராவது ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவையை இலவசமாக கொடுக்க முடியாது ஆத்மாவை நோக்கி ஆத்மாவோடு பேசி விட்டுக்கிறதா சோதரிக்கிறோம் பிதாவே இந்த தினம் திரு வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஆத்மாத்தை கேட்ட பாத்திரவான்களா மாறி தங்கள் அவசியமான ஆத்மாக்கள் அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எல்லாருக்கும் சும்மையை கெஞ்சிரும் பிதாவே திரு தண்ணில காணப்படுகிற ஜனங்களையும் ஒரு பெருமை திரு வார்த்தையை கேட்கிற ஜனங்களும் கூட அளவில்லாமல் ஆசிரியம் முடிய கெஞ்சிரும் பிதாவே ஜனங்களை தரிசிக்கத்தக்கதாக ஆழமாய் உணர்த்தப்பட்டு பாவ சாபத்தில் போனவாய் ரட்சிப்பு அனுபவம் சொந்தமாய் பொது சிட்ட அனுபவத்தை அடைந்து ஒரு புதிய தீர்மானத்தோடு பிரதேசத்தோடு ஜனங்கள் எழும்பி உங்களுக்கு பிரியமான வாழத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் முடிய கெஞ்சிரும் பிதாவே பரிசுத்தவான் திரு வார்த்தையை பேச அறிவித்தலும் சத்துவானவன் கிரிது நட்சத்திரம் உண்டாக காத்தலும் வேதையா தூசியாக தொடர்ந்து போட்டு அடிக்கப்பட்ட அடியாரங்க முடிய பலப்படுத்த முடியாம கடத்தல் நாமத்தை பயப்படுத்தி அளவில்லாத ஆசுவங்கள் கட்டளை கெஞ்சிரும் பிதாவே நாமத்தை பயப்படுத்தி பரிசு திரு வார்த்தையை பேச அறிவித்தலும் திருவேரக்கு அன்பா தேவாரம் மேற்படிய சுநாமத்தில் ஜபங்கள் அன்பா பிதாவே மகிமை துயர மகிமனே 125வது சங்கீதம் 2வது வாசியங்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் எருசலேமை சுற்றி விசேஷமான பர்வதங்கள் காணப்படுகிறது. 4 சுற்றிலும் விசேஷமான மகிமையான பர்வதங்கள் சுற்றிலும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. எருசலேம் அந்த பர்வதங்கள் நடு மத்தியத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பர்வதங்களை பார்க்கும்போது மிகவும் விசேஷமாக காணப்படுகிறது. மிகவும் விசேஷமாக தேவ மகிமை நிறைந்ததாக காணப்படுகிறது. எல்லா பர்வதங்களும் அவிதமான விசேஷமான தேவ மகிமை நிறைந்ததான பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. 4 பக்கத்திலும் பார்க்கும் போது அந்த பர்வதங்கள் சுற்றிலும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படியே சுற்றி கோட்டை போல கோட்டை கட்டுகிற அனுபவப்படி ஒரு கோட்டையை சுற்றிலும் கட்டி வைத்திருக்கிற மாதிரி அதே பிரகாரமாக இந்த விசேஷமான மகிமையான பெரிய பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் காணப்படுகிறது.
நமக்கு மகிமை துதிக்கிற மகிமை. அந்த பர்வதங்களுடைய மையை பற்றி சொன்னால் எத்தனை நாள் இருந்தால் சொல்லி அறிவிக்க முடியாது, அவ்வளவு விசேஷமாகவே அது காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நடு மத்தியத்தில் இன்னொரு பர்வதம் இருக்கிறதா, அதுதான் சீயோன் பர்வதம். அந்த பூர்ணமான அந்த ஸ்தானம், எருசலேமுடைய பூர்ணமான அந்த ஸ்தானம் தான் சீயோன் பர்வதம் இருக்கிறதான அந்த ஸ்தானம். அதே சமயத்தில் மிகவும் விசேஷமான பெரிய மகிமை நிறைந்த பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பர்வதங்களை பார்த்தால் கூட ஒருபோதும் பார்த்தது அவ்வளவு விசேஷமாக மகிமையாக காணப்படுகிறது. நமக்கு மகிமை துதியான மகிமை. இதே பிரகாரமாக தேவன் தமிழ் ஜனங்களை சுற்றி இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றேக்கும் தமிழ் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இவ்விதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன? அவன் எப்படிப்பட்டவனாக உலகத்தில் வாழ்வான்? எந்த அனுபவத்தோடு உலகத்தில் பிழைப்பான்? தேவனுடைய ஜனங்களுக்கான அனுபவத்தை அடைந்து கொண்ட ஒரு மனுஷன் அவனுடைய சுற்றில் இருக்கிறார் தேவாதேவன். அவர் சர்வ வல்லமை சர்வ அதிகாரியுடையவர், உலக கொள்ள மாட்டாதவர், ஆராதிவானம் கொள்ள மாட்டாத தேவன், முதல் உன்னதமான தேவன், சர்வ வல்லமை சர்வ அதிகாரியுடையவராகிய முதல் மகிமையான தேவன் அவனை சுற்றில் இருந்து கொண்டே இருக்கிறார். நமக்கு மகிமை துதியான மகிமை. அப்படியானால் அவன் எவ்வளவு பாக்கியமான உலகத்தில் வாடுவான், எவ்வளவு பாக்கியமான உலகத்தில் காணப்படுவான், உலகத்தில் எவ்வளவு கம்பீரமாய் கேட்பான். அவனை போல அவனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா? நமக்கு மகிமை துதியான மகிமை. அவனுக்கு ஒப்பாக அவனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது. ராஜ குடும்பத்தில் பிறந்தவன் அந்த சரி, உலகத்தில் வேற எந்த எவ்விதமான உலக பிரகாரம் நிலையிலே மேலானவனாக உலகத்தில் பிறந்தாலும் ஜென்மம் எடுத்தாலும் அவ்விதமான குடும்பத்தை சேர்ந்தவனாக காணப்பட்டாலும் தேவனுடைய ஜனங்களை போல பாய்க்குவார்கள் வேற எவரும் இல்லை. தேவனுடைய ஜனங்களை போல உயர்ந்தவர்கள் வேற எவரும் இல்லை. தேவனுடைய ஜனங்களை போல மேன்மையானவர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய மனுஷனை உலகத்தில் கிடையாது. அவ்வளவு விசேஷமாக மகிமையாக அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஏன்? தேவன் சுற்றிலும் இருக்கிறான். எந்த சத்ருவங்க இடம் கிடையாது, எந்த சத்ரு அவன் அணுக முடியாது. மந்திரவாதமோ சூத்திரமோ பில்லி சூழியமோ ஏவல் பிசாதம் மற்றும் பிசாசுகளோ உலகத்தில் காணப்படுகிறாரு. அவருடைய சத்துரா காணப்படுகிறாரு. மற்ற எந்த ஜந்துக்களானாலும் ஊரும் பிராணிகளானாலும் மற்றும் மிருகங்களானாலும் உலகத்தில் காணப்படுகிறாரு. சத்துக்களால் காணப்படுகிற எதா இருந்தாலும் சரி அவனை என்ன செய்ய முடியாது, அவனை அணுக முடியாது. சகரியாவின் தரிசனம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்கிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அக்கினி மதிலாக இருப்பார். தமிழ் ஜனங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார் தேவன். அக்கினி மதில் சொல்லும் போது எந்த சத்துக்களால் அங்க அந்த மதில் பக்கத்தையா போக முடியுமா? அந்த மதிலே அக்கினி இருக்கிறது. பயங்கரமான அக்கினி, பயங்கரமான தீ தோலையாக அந்த மதில் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த மதுடைய பக்கத்திலே ஆயிலும் எந்த சத்துக்களாயில் அணுக முடியுமா? பக்கத்திலே ஆயில் போக முடியுமா? அணுக முடியுமா? முடியாது. ஏன்? அக்கினி மதிலாகவே தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். சுற்றுலா அக்கினி மதிலாக இருந்தவளை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது அவளை விதமான அனுபவத்தோடு உலகத்தில் பிழைக்கிறார்கள். எந்த விதமான பயம் அவர்களுக்கு கிடையாது. எந்த விதமான பயமும் இல்லாத அனுபவத்தோடு தைரியசாலிகளாக விசுவாசத்தில் போன நிச்சயத்தோடு தேவனின் மகிமையான அனுபவத்தோடு தேவாதேவுடைய பிரசன்னத்தோடு தேவாதேவுடைய ஒத்தாசை சகாயத்தோடு உலகத்திலே இவர்கள் மகிமையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்விதமான அனுபவத்தோடு உலகத்தில் தேவனுடைய தலைவர் பிழைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் எவ்விதமான பாக்கியசாலிகளாக உலகத்தில் காணப்படுகிறார்கள். உலகத்தில் இருக்கும் போதே இவ்வித பாக்கியங்கள். அதுக்கப்புறம் உலகத்தோடு பிரிந்து போன பிறகு அல்லது இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை அவர்கள் சொர்க்கராஜ்யத்தில் பிரவேசித்த சதா காலமும் தேவனோடு கூட ஆளுகை செய்யும் பாக்கியசாலிகளாக காணப்படுவார்கள். சொர்க்கத்தில் போய் உலகத்தில் இருக்கும் போது இவ்விதமான பெரிய பாக்கியசாலிகளாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த சத்ரு அவங்களுக்கு பயம் இல்லை. எந்த விதமான பயமும் அற்று உலகத்தில் வாழ்கிறது மாத்திரமில்லை, பெரிய பாக்கியவான்கள் உலகத்தில் ஜீவிக்கிறது மாத்திரமில்லை, பரலோக ராஜ்யம் என்றால் இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. இவருக்கு தேவன் வாக்குப்படி இருக்கிறாரு, இவருடைய பொறுப்பேர் சொல்லி இருக்கிறாரு. ராஜ்யம் இவளுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் போய் நினைவார்கள் சதா காலம் தேவனோடு ஆளுகை செய்யும் பாக்கியத்தோடையவர்களாகவும் காணப்படுவார்கள். உலகத்தில் இருக்கும் போது எந்த சத்ரு அவர்கள் அணுக முடியாது. எந்த ஆபத்துக்கும் பயம் இல்லை. என்ன வாசிக்கிறோம்? 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
நம்முடைய தெய்வத்தை விதமான அனுபவத்தோடு பாதுகாத்து பயன்படுத்துகிறார். எந்த வனாந்திரத்துல போனாலும் சரி, எங்க தங்கினாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எந்த பிரயாணத்திலும் தேவன் சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கிறார். தமிழ் ஜனத்தை தேவன் சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கிறார். 91 சங்கீதம் 13வது வாசிகள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேல் நடப்பான், வலு சர்ப்பத்தின் மேல் நடப்பான், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பான். மகிமை துதிகிற மகிமை அல்ல. எந்த சிங்கமாவது எந்த வலு சர்ப்பமாவது அவனை ஒன்று செய்ய முடியாது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பான். எந்த விதமான சத்துருகளும் அவனை ஒன்று செய்ய முடியாது. எந்த சேதம் அணுகாமல் தேவாதேவர் அவனோடு கூட பாதுகாத்து வழி நடந்து கொண்டே இருக்கிறார். யாவுக்கு மகிமை துதிகிற மகிமை. இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஏராளமான வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் நீ என்ன நோய் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மயப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்ன நோய் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மயப்படுத்துவாய். எந்த ஆபத்தும் அணுகிறதுக்கு அங்க இடமே கிடையாது. எந்த ஆபத்து அணுகாமல் அவரை பாதுகாக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நாய் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எந்த பயம் கிடையாது. உலகம் கழுத்து குத்தனம் மறைந்தாலும் அவர்களுக்கு பயம் இல்லை. மலைகள் எல்லாம் சாய்ந்து சமுத்திரத்தில் விழுந்த அந்த தண்ணிகள் எல்லாம் கொந்தளித்து பொங்கி கரைக்கு வந்து பூலோகத்தில் கடந்து வந்து பர்வதங்கள் அதிர்ந்தாலும்
உலக எந்த அனுபவத்தோடு காணப்பட்டாலும் அவர்களுக்கு பயமே கிடையாது. பயமற்ற அனுபவத்தோடு உலகத்தில் வாழ்கிறார்கள். 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க. 91 சங்கீதம் 15 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை வெளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்ன நோய் கூப்பிடுவான்? கர்த்தர் நோய்க்கு கூப்பிடும் போது அவன் உடனே பதில் கொடுக்கிறான். கர்த்தர் நோய்க்கு கூப்பிடுகிறான், அவர் உடனே பதில் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்தில் அவனோடு கூட அவரை எந்த விதமான ஆபத்தான பாதுகாக்கிறார், அவரை கனப்படுத்துகிறார். யாவுக்கு மகிமை துதியான மகிமலே. விதமான மகிமையான மிகவும் விசேஷமான அனுபவத்தோடு தேவனுடைய ஜனங்கள் அவராலே வழிநடத்தப்படுவார்கள். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவன் அவர்கள் கூப்பிடும் போது அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். கர்த்தாவே என் தேவனே என்று கூப்பிடும் போது உடனே அவர் என்ன செய்கிறார்? மறு உத்தரவு அருளி செய்கிறார். ஆபத்தில் அவரோடு கூட இருக்கிறார். எந்த ஆபத்து அவனை அணுக முடியாது. எந்த ஆபத்து அணுகாமல் அவனை பாதுகாத்து வழிநடத்தி அவனை கனப்படுத்துகிறார். மகிமை துதியான மகிமலே. இன்னும் வாசிக்கும் போது 43வது அதிகாரம் 2வது வாசிக்கும் சொல்லப்படுகிறது. நீ தண்ணீரை கிடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆவியில கிடக்கும்போது அவையில் உண்மையை கொள்ளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும்போது ஏகாதிப்பாய், அக்கினி எவ்வளவு பற்றாது. பாருங்கள், மகிமை துதியான மகிமையிலே. நீ தண்ணீரில கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறில கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது. எந்த சேதம் முடியாது. 58 அதிகாரம் 9வது வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ இருக்கிறேன் சொல்லுவா. போதும். கர்த்தர் நோய் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிறார், உடனே பதில் கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறார், பதில் கொடுக்கிறார், பேசுகிறார். அது மாத்திரமா? சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் சொல்கிறார். ஆண்டவரே என் தேவனே என் பிதாவே என்று சத்தமிட்டு விட்டால் உடனே சொல்கிறார், நான் இதோ இருக்கிறேன். மகிமை துதியான மகிமையிலே. நான் இதோ உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். மகிமை துதியான மகிமையிலே. தேவனுடைய ஜனங்கள் என்றால் எவ்விதமான பாக்கியசாலி என்று கவனித்து பாருங்கள். கர்த்தரை கூப்பிடும் போது உடனே மறு உத்தரவு கொடுக்கிறான். ஒருவேளை சத்தம் போட்டு விட்டால் ஆத்திரப்பட்டு வருவான், சத்தம் போட்டு வருவான், இதோ இருக்கிறேன் சொல்கிறான், இதோ உன்னோடு இருக்கிறேன். ஏன் மகனை பயப்படுகிறாய்? ஏன் மகனை பயப்படுகிறாய்? ஏன் மகனை பயப்படுகிறாய்? ஏன் மகனை பயப்படுகிறாய்? இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எந்த இடத்துல தங்கினாலும், எந்த வனாந்தத்தில் ஆனாலும் தேவன் எப்போதும் சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறார். எப்போதும் சுற்றிலும் ஐக்கியம் அதிலாகவே இருக்கிறார். அவர் எருசலேமை சுற்றிலும் பருவங்கள் இருக்குமா போல், பருவங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல், இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். மகிமை துதியான மகிமை அல்லே. இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப விசேஷமான வாக்குத்தத்தங்கள் அவருடைய ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலையனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசனம் 41 அதிகாரம் 15 வசனம். மகிமை துதியான மகிமை. ஸ்திரீதன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலையனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் 16வது வசனத்துல. மகிமை துதியான மகிமை. அவருடைய ஜனங்களை அவர் தமது கையிலே வரைந்திருக்கிறார். தமது கையிலே வரைந்து வைத்திருக்கிறதான வரவோன்ற அனுபவத்தோடு தம ஜனங்களை பாதுகாக்கிறார். அவருடைய உள்ளங்கை பொருள போற தமிழை ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். மகிமை துதியான மகிமை. அவருடைய கரம் எப்படிப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தை எல்லாம் ஒரு ஜான கொண்டு ஆழ்ந்த பிறகு அவருடைய ஒரு ஜானு கிடையாது. வானம் எத்தனை வானம் இருக்கிறது? 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், இப்படி அநேக வானங்கள் இருக்கிறது. இந்த வானங்கள் எல்லாம் அவர் இப்படி அவருடைய ஜான வைத்த பிறகு ஒரு ஜானுக்கு இல்லை, அத்தனை வானங்களும். அப்படிப்பட்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அமிதமான உன்னதமான தேவனாக மகா பெரிய தேவனாக இருக்கிறார். இந்த சகல மண்களையும் அவர் மறைக்கால அடக்கிற ஒரு மறைக்கால் தேவையில்லை. அவருடைய மறைக்கால சகல மண் பூலம் அத்தனை மண்ணா இருக்கிறது. இந்த மண்கள் அத்தனையும் அவருடைய மறைக்கால அடக்கிற பிறகு ஒரு மறைக்கால் தேவையில்லை. மகிமை துதியான மகிமை. சகல ஜலங்களையும் அவர் அவருடைய கையில எப்படி வைத்த உள்ளங்கை பள்ளம் நிறையில்லை. மகிமை துதியான மகிமை. சகல ஜலம் இந்த ஆறு குளம் ஊற்று மற்றும் கடல் சமுத்திரம் சகல ஜலங்களும் சகல ஜலத்தையும் சகல ஜலங்களை அல்லது சகல தண்ணீர்களையும் அவர் அவருடைய கருத்துல விட்ட பிறகு உள்ளங்கையில இருக்கிற பள்ளம் நிறைய கிடையாது. அப்படிப்பட்டவர் கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மகிமை துதியான மகிமை. இந்த தேவன் என்ன செய்கிறார்? தமிழ் ஜனங்களை உள்ளங்கை பொருளை போல வைத்து பாதுகாக்கிறார். அவரே பாசியங்கள் ஏசாத்திரம் 49 அதிகாரம் 15-16 வசனங்கள். பிரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதையை மறப்பானோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். தாய்மார் மறந்தாலும் தன் பிள்ளைகளை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. அவருடைய உள்ளங்கைகளிலே அவருடைய கரத்தை வரைந்து வைத்திருக்கிறார். ஒருபோது அழியாத அவருடைய கரம் அவருடைய வரை. அதே பிரகாரமாக அவருடைய ஜனங்களும் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். அவருடைய கருத்துக்கு அவருடைய கருத்தில் இருக்கிற வரைக்கு ஒருபோது அழிவுடைய தேவன் அழியாமுடையவர். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், ஆதியாந்தம் இல்லாதவர். நமக்கு மகிமை துதியான மகிமை. அவர் அழியாமுடையவர். அவருடைய கருத்துக்கோ அவருடைய கருத்தில் இருக்கிறார வரைக்கும் ஒருபோதும் மாற்றவும் இல்லை, அழிவும் இல்லை. அவ்விதமாக அவருடைய கருத்துல தம ஜனங்களை வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கை பொருளை போல அவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். மகிமை துதியான மகிமை. சகரியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை தொடுகிறோம் அவருடைய கண்மனை தொடுகிறார். அவருடைய கண்மனை தொட உலகத்தில் எவனாகி உண்டா? உலகத்தில் சட்டம்பி கேடி குத்துகிறவன் வெட்டுகிறவன் பலவிதமான துன்பங்களை தொழிலை தம் ஜனங்களுக்கு செய்கிறவன், பலவிதமான துஷ்டர்கள், பலவிதமான கொலைபாதகர்கள் எவனாக இருக்கட்டும், எவனாகிலும் அவருடைய ஜனங்கள் தொடுகிறோம் அவருடைய கண்மனை தொடுகிறார். அவருடைய கண்மனையத்தோட உலகத்தில் எவனாகி உண்டா? எந்த தத்துவமாக உண்டா? உலகத்தில் எவராகிலும் யாரால் ஆகிலும் அவருடைய பக்கத்திலே போக முடியுமா? யாவுக்கு மகிமை துதியான மகிமை. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேரனின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட ஜாதிகளுக்கு அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மனையை தொடுகிறான். அவருடைய கண்மனையை தொட எவனாகி உண்டா? அவருடைய பக்கத்தில் போய் எவனாகி உண்டா? யாவுக்கு மகிமை துதியான மகிமை. அமிதமான அனுபவத்தோடு தமிழ் ஜனங்களை பாதுகாக்கிற தேவன். ஆனால் அவருடைய ஜனம் ஆகிறது எப்படி? அது வேலைக்கான வேலை கட்டுறதுனால, அது காணியை கொடுத்ததுனால, 1 லட்சம் ரூபாய் கொண்டு ஒரு காணி கொண்டு காணிக்கத்தோட அவருடைய ஜனம் ஆக முடியுமா? 1 லட்சம் ரூபாய் கொண்டு காணிக்கைத்தோடு வைத்ததுனால அவருடைய ஜனம் ஆக முடியுமா? ஆணையங்களை கட்டி கொடுத்ததுனால அவருடைய ஜனம் ஆக முடியுமா? வேலைக்காரன் கிறிஸ்தவன் எழுதி வைத்ததுனால அவருடைய ஜனம் ஆக முடியுமா? ஏராளமான ரூபாய் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவதனால அவருடைய ஜனமாக முடியுமா? ஏராளமான ரூபாய் பல விருந்துகள் வைத்து தேவ ஊழியக்காரர்கள் கண்டு பல விருந்துகள் வைத்து கொடுத்ததுனால தேவனை ஜனமாக முடியுமா? உலகத்தில் எவ்விதமாக எவ்வளவு பவன்களை செலவாக்கினாலும் கூட தேவனை ஜனமாக முடியுமா? உலகத்தில் ஜனங்கள் தெரியுமா? நாங்கள் முன்னாலேயே தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்துவா இருக்கிறதுனால அவருடைய ஜனம் தான் என்று அப்படி ஒண்ணு கிடையாது. அவருடைய ஜனங்கள் வேற. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யூதர்கள் எண்ணி அமர்ந்தது வரை யூதர்கள் எண்ணி அமர்ந்து எப்படி நாங்கள் அந்த ஆபிரகாமின் சந்ததிகளாக உலகத்தில் பிறந்தனால நாங்கள் சரிதான் என்று தேவனுடைய ஜனம் தான். அப்படி கிடையாது. தேவன் என்ன சொல்கிறார்? மகிமை துதியான மகிமை. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. இஸ்ரவேல் வம்சத்திலே காணப்படுகிற எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஈசாக்கு எடுத்து உன் சந்ததி விளங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி? வாக்குத்தத்தப்படி பிறந்தவர்களே அந்த சந்ததிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களே அல்லது வாக்குத்தத்தின்படி உள்ள அனுபவங்களை சொந்தமாக்கிறவர்களே தேவனுடைய ஜனம். சும்மா நானும் வேலைக்காரன் கிறிஸ்தவன் தான், நானும் காணி கொடுத்தவன் காணி கொடுத்து தேவனுடைய ஜனம் ஆக முடியாது. காணி கொடுத்து
கொடுத்தாலும் 10 லட்சம் ரூபாய் ஒன்று காணிக்க ஆக முடியுமா? பவன் பெற்று பவனை கொண்டு தட்டணும் தேவனுடைய ஜனம் ஆக முடியுமா? ஒரு பெரிய கணவன் ஒரு சாதி வரையாவது பவனை கொண்டு தட்டி வைத்தாண்டு வைத்தோட தேவனுடைய ஜனம் ஆக முடியுமா? எந்த நாடுகளாயிலும் தேவனுடைய ஜனமாக முடியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம் விட்டுபடியே தள்ளப்பட்ட அனுபவத்துடன் காணப்படுகிற எவராயிலும் எக்காலத்திலே ஆகிலும் தேவனுடைய ஜனம் ஆக முடியுமா? வாக்கு தத்தங்களுக்கு வெளியே காணப்படுகிற எவனும் தேவனுடைய ஜனம் ஆக முடியாது. தேவனுடைய ஜனங்கள் வைக்கப்பட்ட உரிமையின் யாராக இருக்கிறது வசனங்களிலே யாராளமாக காணப்படுகிறது. ஆனால் தேவனை நான் சுருக்கமா சொல்வேன், தேவனுடைய ஜனங்களை போல பாக்கியவான் பெரியவன் மேலும் வேற ஒருவரை சொன்னேன் திரும்ப சொல்வாரு. எப்படி தேவனுடைய ஜனங்கள் ஆக முடியும்? என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாவட்ட சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனால பிறந்தவர்கள். அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு அதிகாரம் கொடுத்தா அவர்கள் ரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால பிறந்தவர்கள். ரத்தத்தினால பிறந்து மாமிச சித்தத்தினால பிறந்து புருஷனுடைய சித்தத்தினால பிறந்து அந்த பிறப்பிலே பாவ பிறப்பிலே இருந்து கொண்டு நானும் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் அது ஒருபோதும் வந்து சேர முடியாது. வாயினால் சொல்லிக் கொள்ளலாம், வாயினால் சொல்லிக் கொள்ளலாம். இவர்கள் பாவத்தில் பிறக்கிற பொருளோடு இருந்து கொண்டு எப்படி பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரத்தத்தினால பிறந்தவர்கள், மாமிச சித்தத்தினால பிறந்தவர்கள், புருஷனுடைய சித்தத்தினால பிறந்தவர்கள், பாவத்தில் பிறந்தவர்கள், பாவ பிறப்போடு பாவ ஜன்மியராக இருந்து கொண்டு இவர்கள் நாங்களும் தேவனுடைய ஜனங்கள் சொன்னால் மகா ஆபத்து. நாங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான் என்று சொன்னால் அது மகா ஆபத்தான காரியம் என்பதை அறிய வேணும். தேவனுடைய ஜனம் ஆகிறது என்ன? தேவன் அநேக வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் ஆகும்படி புறஜாதியாக அல்லது பாவ ஜென்மியராக உலகத்தில் காணப்படுகிற மனுஷர்கள் பாவத்தில் பிறந்து பாவியலாக அசுத்தர்களாக தேவனுடைய பார்வையில அருவருப்பார வெறும் நாட்டம் பிடித்த அனுபவத்தோடு உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறும். தேவனுடைய ஜனங்கள் என்றான அனுபவத்தை அடையும். தேவனுடைய ஜனங்கள் என்றான அந்த ஸ்தானத்தையும் பாக்கியத்தை சொந்தமாக்கி வாழ அனுபவத்துக்கு என்று தேவன் அநேக காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அனுபவங்களை சொந்தமாக்குறவனே தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளை என்றான அந்த வரிசையில வந்து சேர்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான மக்கள் தேவனுடைய பிள்ளைகள். 1 வாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாவினாலும் நம்மை அறியவில்லை. உலகமும் ஒரு கூட்ட உலகத்தில் காணப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை இன்னும் அவர் அறியவில்லை. ஆயினாலே அவருடைய பிள்ளைகளையும் அவ்விதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் அறியவில்லை. ஆனால் இவ்விதமான பெரிய பாக்கிய சாக்கியத்தை தேவன் தமிழ் ஜனங்களை கொடுத்திருக்கிறதுனால அது எவ்வளவு விசேஷமான அன்பு